இந்த மாடல்கள் என்ன கொடுக்குதுன்னு பேசுவோம். திராவிட மாடல் என்ன கொடுத்துச்சு? கல்வி கொடுத்துச்சுப்பா. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் இப்படி இருக்கணுங்கிற பெருமையை சேர்த்துச்சுப்பா. மொழி மானத்தை காப்பாத்துச்சு. இப்ப இனம் மானத்தை காப்பாத்துறதுக்கு போராடுது. இது திராவிட மாடல். அடிமை மாடல் என்ன? நம்ம தன்மானத்தை, சுயமரியாதையை தூக்கிட்டு போய் மோதி காலு கீழே வைக்குது. தேவையா நமக்கு? இவனுங்க எப்படின்னா, ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பெரிய கிணறு இருந்ததா, தமிழ்நாடு ஒரு கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு தவளைகளோட சாம்ராஜ்யம் இருக்கு. தவளைகள் எல்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு நடுவில் ஏதோ மனதாபம் இருந்தாலும் பேசிக்கிட்டு ஒரு மாநிலம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுல ஒருத்தன் என்ன பண்ணுவான், டே நான் தான் ஆளுவேன், நான் தான் தலைவன் ஆகுவேன் அப்படின்னு சொல்லுவான். எடப்பாடியோ படப்பாடியோ யாரோ, அல்ல விஜயோ யாரோ. அப்ப தவளைகள் என்ன சொல்லுது, அப்பப்பா அப்படியெல்லாம் திடீர்னு ஆயிட முடியாதியா, எங்கெங்க இந்த வந்து நீ இந்த தவளையோட இந்த கிணறு இருக்குல்ல, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதோடைய தன்மானத்தை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன், எங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன், கல்வி என்ன தருவேன், அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அல்ல முடியாது, நான் ஆயிடுவேன். அப்படியெல்லாம் ஆயிட முடியாதுயா, கொஞ்சம் உளுந்தாதான் அடிப்பட்டாதான் தெரியும் இருன்னா. இல்ல இல்ல இன்னும் கோவிச்சுக்கிட்டு வெளியே போயிடுச்சு. அந்த வெளியே போகும்போது என்னன்னா, ஒரே ஒரு ஓட்டை இருக்கும். அது தவளைகளுக்கு மட்டும்தான் தெரியும், உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கு. உள்ளூர்காரனை விட்டா வெளியூர்காரனை விட மாட்டோம்ல. தவளை வெளியே போச்சு. அங்க பிஜேபிங்கிற பாம்பு நிக்குது. பார்த்த உடனே சாப்பிட வந்தா, ஐயோ என்ன சாப்பிடாத, சாப்பாடு என் கிணறு நிறைய இருக்கு, டே வழி இல்லடா, எப்படி போகுது, நான் கூட்டு போறேன், நீ வந்துட்டு என்ன அங்க தலைவன் ஆக்கிடுன்னுச்சு. ஆராயிடலாம் சினிமால. ஓகே, ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடியா நீ? யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? நீ இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? உங்களுடைய உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நட்பு, அன்பு, திறமைக்கு, அரசியலுக்கு இல்ல. அதை பயன்படுத்துறீங்க நீங்க. வெயில்ல கியூ நின்று கட் அவுட்டை போட்டு டிக்கெட்டை போட்டு வீட்டை பத்தி யோசிக்காம வேலையை விட்டு காட்டின அன்பை இப்போ அரசியல் வரணும்னு அதுக்கு பயன்படுத்துவீங்களா? இத பாருங்க, நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 விரலை தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம்.